ஹலோ கைஸ், சிம்பிளாக சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கூடவே ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை ஒரு 4 பீஸு, கல்பாசி போட்டுக்கலாம், 3 கிராம் சேர்த்துக்கலாம், 2 ஸ்டார், அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 கொத்து போட்டிருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி மல்லி புதினா, வெங்காயம் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அரை பாக்கெட் தயிர், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். கூடவே சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக தான் சேர்க்குறது. மல்லித்தூள் அரை பாக்கெட் சேர்த்துங்க. ஜீரகத்தூள், அப்புறமா சிக்கன் மசாலா. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணிங்க ஒரு தடவை. மூடி போட்டு வேக விட்டுடுச்சு குழம்ப. ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்படியே வேகட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ திறக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மோஸ்ட்லி எல்லா கறி உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துருச்சு. இன்னொரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுட்டு வேகட்டும். வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. டென் மினிட்ஸுக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கு. ஸோ அப்படியே வேறு பவுலில் மாற்றிக்கிறேன். டிஷ்ஷு சிம்பிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.